இப்போ லைவ்ல ஒரு வேலை பார்த்தாங்க சாண்ட்ரா. திவ்யாவும் சாண்ட்ராவும் வந்து மேக்கப் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, திவ்யா வந்து எஃப்ஜே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அதாவது எஃப்ஜே வியானாவும் லவ் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி ஒரு ஒரு டவுட் வருது. ஸோ வந்து ஆதிரையே ஃபஸ்ட்டு லவ் பண்ணா, அதுக்கப்புறமா வந்து இப்போ எஃப்ஜே கூட வியானா கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி வியானா கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது சாண்ட்ரா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவன் உன்கிட்ட தாண்டி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணான், உன்னை தான் வந்து உன் பின்னாடியே வந்தான், அதுக்கப்புறம் அது நடக்கலைன்னு விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை? எஃப்ஜே வந்து திவ்யா கிட்ட லவ் கண்டென்ட்லாம் ட்ரை பண்ணல, ஜஸ்ட் திவ்யா சாண்ட்ரா கிட்ட க்ளோஸாக இருந்தான், அவ்வளோதான். ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்கிறதுக்காக என்ன வேணால் அவன் பேரில் பழி போடலான்னு போடுறது தப்பு. திவ்யா கிட்ட எஃப்ஜே வந்து கண்டிப்பாக லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணல. ஆதிரி கிட்ட ட்ரை பண்ணால், இப்போ வியானா கூட ட்ரை பண்ணுறான்னு சொன்னால் ஓகே. பட் திவ்யாவும் எஃப்ஜேயும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதை சொல்லி தேவையில்லாமல் திவ்யா மனசில் நஞ்ச விதைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் வந்து கேமராக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இனி இதை வச்சுட்டு திவ்யா ரியாக்ட் பண்ணுவாங்க. திவ்யா வந்து சாண்ட்ரா விட்டு கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டாங்க அப்படின்னா, இவங்க 2 பேத்துக்கு எப்படா சண்டை வரும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டா கொஞ்சம் டாக்ஸிசிட்டி திவ்யாவுக்கு கம்மியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த அளவுக்கு டாக்ஸிக் இல்லை. இப்படி யாரை பற்றி 24 ஹவர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யாரை எப்போ கவுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டே அவங்க அலையலை. இது ஆனால் வந்து என்னென்னா, அப்படி அலையிறவங்க கூடவே இருக்கிறாங்க. அது வந்து திவ்யாவுக்கு கண்டிப்பாக நெகட்டிவாக தான் வந்து முடியும். திவ்யா புரிஞ்சுட்டு ஒதுங்கிக்கிட்டாங்கன்னா நல்லது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.